அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். சவுதி அரேபியா தமாம்ல உள்ள ஒட்டக பண்ணை. அத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அங்க நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள இந்த வீடியோல ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவோட எண்ட்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. சோ வீடியோவ கடைசி வரை பாருங்க. பாலைவனம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நினைப்புல வர்றது ஒட்டகம் தான். அந்த ஒட்டகத்தோட பால் ரொம்ப ஸ்பெஷல். ஒட்டகத்தோட பால்ல புரோட்டீன் ரொம்பவே அதிகமா இருக்கும். கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் சி பசும்பாலை விட ஒட்டக பால்ல ரொம்பவே அதிகம். ஒட்டக பால் குடிக்கிறதுல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. லாக்டோஸ் சென்சிட்டிவிட்டி இருக்கிற சிலருக்கு கூட இது சூட்டபிள் ஆகும். இம்யூனிட்டிக்கு ரொம்பவே நல்லது. சுகர் கண்ட்ரோலுக்கு கூட இந்த ஒட்டக பால் ரொம்ப நல்லது. இந்த ஒட்டக பண்ணையில ஒட்டகங்கள் எங்களை பார்த்ததுமே கிட்ட கிட்ட ஓடி வந்துச்சு. இங்க அப்பவே பால் கறந்து கையோட சேல் பண்றாங்க. நாங்க இருக்கும்போதே சில அரபிகள் வந்து இந்த ஒட்டக பாலை வாங்கிட்டு போனாங்க. 10 ரியால், 20 ரியால், 50 ரியாலுக்கு அவங்க கேட்கிறபடி இந்த ஒட்டக பாலை கறந்து அப்பவே சேல் பண்றாங்க. 10 ரியால் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 240 ருபீஸ் வரும். பால் கறக்கிறத லைவா வீடியோ எடுக்கலான்னு போனா ஒரு பக்கம் இவரோட கை மறைச்சிச்சு, இன்னொரு பக்கம் இந்த குட்டி கேமல் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இந்த டைம்ல ஒரு கொஸ்டின் கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. பாலைவனத்தோட கப்பல் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒட்டகப்பால் வாங்க வர்றவங்களுக்கு நுரை தழும்ப தழும்ப அப்பவே ஃப்ரெஷ்ஷா பாலை கறந்து அப்பவே சேல் பண்றாங்க. في مشكلة يجينا؟ لا لا ما في مشكلة ما في مشكلة. பாருங்க ஓடி வருது பாருங்க. எப்படி எல்லாம் பொம்பளையா இருக்கு. இது ஆம்பளை தாடி வைக்கிற மாதிரி. ஒட்டகங்களுக்கு நிழல் தரக்கூடிய ஃபெசிலிட்டி அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே அழகா அரேஞ்ச் பண்ணி இங்க உள்ளவங்க பராமரிக்கிறாங்க. واحد مرة اثنين مرة شهر واحد مرة أسبوع واحد مرة ما في مشكلة. أيوة عشان مرة بعد كويس. شو لا أنا ما أشتغل. كويس. أنا كويس صحة كويس. بس أول شيء أول مرة هذا في بطل. أول مرة بتشا برضه صرف مرة. ينظف اول شيء. كم مرة برا؟ هذا اذا في مشكله بطل بعدين يصير تمام خلاص ما عاد. يعني بعد صرف كم دقيقة بعد؟ நாங்க போன டைம் ஒரு அரபி வந்திருந்தாங்க. அவங்களும் ஒட்டகப்பால் வாங்க வரலையா, அவங்க மகன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ஒட்டகங்களை பார்க்க ஆசைப்பட்டதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவங்க நாங்க சில கேள்விகள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஒட்டகப்பால் ரொம்பவே நல்லது, பிள்ளைங்களுக்கும் தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறதா இருந்தா வீட்டில் வச்சு ட்ரை பண்றது தான் ரொம்ப நல்லது, ஏன்னா வயிற்றுக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டகப்பால் குடிக்கும்போது ரொம்ப கொஞ்சம் அளவு தான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சில பேர் ஒட்டகப்பாலை காய்ச்சாம அப்படியே குடிக்கிறத பார்க்கலாம். ஈவினிங் டைம்ல நிறைய பேர் குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து இப்படி ஒட்டகப்பால் வாங்கி கொடுப்பாங்களாம். சில சவுதிகள் டீ காஃபி கூட ஒட்டகப்பால்ல தான் போடுவாங்களாம். இந்த 2 ஒட்டகங்களும் பேப்பர் பிளேட்டை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது பத்தாதுன்னு பின்னாடி இருந்து வந்த ஒட்டகங்களும் அந்த பேப்பர் பிளேட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு செம ஃபன்னா இருந்துச்சு.
நிறைய கோழியா இருக்கும். இங்க உள்ள இந்த சின்ன சின்ன டென்ட்டுகள்ல தான் இங்க ஒட்டகம் மேய்ப்பவங்க இருக்கிறாங்க. நாங்க போன டைம் கொஞ்சம் குளிரான நேரம் தான். பட் இது ரொம்ப அவுட்டர் பிளேஸ்னால வெக்கையாவே இருந்துச்சு. கடுமையான குளிர் நேரத்திலேயே இப்படி இருக்குன்னா சம்மர்ல சொல்லவா வேணும்? இந்த மாதிரி இடத்துல வசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். Turn right, then turn left. ஓகே. ஒட்டக பண்ணையை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சுத்தி பார்த்தோம். கோழி பண்ணை இருந்துச்சுன்னா அங்க உள்ள நாட்டுக்கோழி முட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுத்தி பார்த்தோம். பட் அங்க கோழி பண்ணை இல்ல, ஆட்டு பண்ணை இருந்துச்சு. நிறைய ஆடுகள் கூட இங்க மேய்க்கிறாங்க. அதுதான் இது. ஆட்டுக்கு மேலே தோலை வெட்டி இல்ல மாட்டீங்க. நீ ஓடுங்க பல்வேறு வகைப்பட்ட ஆட்டு பண்ணைகளும் இங்க இருந்துச்சு. சுத்தி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு நிறைய வெரைட்டியான ஆடுகளும் இந்த இடத்துல மேய்க்கிறாங்க. ஒட்டகக்கறி, ஆட்டுக்கறி நம்ம ஷாப்ல வாங்குறதுக்கு இங்க இருந்துதான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆடுகளும் ஒட்டகங்களும் பல வகையான ஆடுகள் இங்க இருந்துச்சு. நீங்க இதுல எந்த நிற ஆடுகளை ஊர்ல பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீக்கெண்ட்னால சந்தை கூட இருந்துச்சு. சந்தையில ஆடுகள்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஏலம் கூட நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்படியாச்சும் நாட்டு முட்டை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் கோழி பண்ணை இருக்குதான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டோம். அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் 2-3 தடவை ரவுண்ட் அடிச்சிட்டோம். கடைசியில கோழி பண்ணை அங்க இல்லவே இல்லை. கடைசியா ஒருத்தர் சொன்னாரு, சூப்பர் மார்க்கெட்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் 2-3 சூப்பர் மார்க்கெட்ல ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் கடைசியா தான் முட்டை கிடைச்சது. பட் அது நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இல்ல, பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுல வந்து ஒரு முட்டையை எடுத்து உடைக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு டபுள் யோக் எக்கா இருந்துச்சு. சரி 1-2ல இருக்குன்னு பார்த்தா உடைக்கிற எல்லா முட்டையுமே டபுள் யோக் எக்கா தான் இருந்துச்சு. டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸும் இல்ல, நம்ம நார்மலா சாப்பிடுற அதே முட்டை டேஸ்ட் தான். பட் எல்லா எக்குமே டபுள் யோக்கா இருந்துச்சு.
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுக்கிறங்க. கார் உடைஞ்சிடாம இருக்கு. Sana pergi sama dan. இந்த வீடியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான்ல ஆலையும் கிளிக் பண்ணிருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.